ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சரை பெட்டியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அதுக்கு இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டி தான் பார்க்க போகிறோம். இது மேலே தட்டில் நான் பூண்டும் காஞ்ச மிளகாவும் வச்சுருக்கேன். டக்குன்னு எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே நார்மலாக யூஸ் பண்ணுற கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு நமக்கு பொரியலுக்கு உப்புமாக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி இதுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு டெய்லியே யூஸ் ஆகும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஃபில்லப் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஞ்சரை பெட்டி நம்ம நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு, கிரேவிக்கு, குருமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி மசாலா பொருள் வச்சுருக்கேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, நட்சத்திர சோம்பு, அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க அது, கடல் பாசி, அதுக்கப்புறம் கிராம்பு. இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸாக நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. இது கருப்பு ஏலக்காய், பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே தான். இது ஜாதிக்காய் மேலே சுற்றி இருக்கிற ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மெடிசினல் யூஸும் கூட இருக்குது இதில். இந்த அஞ்சரை பெட்டியுமே நம்ம தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அப்பப்போ எடுக்க வேண்டாம், நம்ம அந்த தேவை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இது மெடிசினல் யூஸ்க்காக இந்த அஞ்சரை பெட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வர மழைக்காலம், குளிர்காலத்துக்கு ஓமம் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு ஜீரணிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்லது. தனியாகவும் அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கெல்லாம் நல்லது. திப்பிலி பார்த்திங்கன்னா, அரிசி திப்பிலி உங்களுக்கு கஷாயத்தில் ஒன்று சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கஷாயத்தில் போடுற பொருள் தான். இன்னும் ஒரு சில பொருள் ஆட் பண்ணி நான் கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இன்னும் வர வீடியோவில் போடுறேன். வெள்ளை மிளகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் நல்லது. கருப்பு மிளகும் கஷாயத்தில் போடுறதுக்கு. சுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கஷாயத்தில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்னாசிப்பூ உங்களுக்கு ஒரு ஃபீவர் மாதிரி வந்ததுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.